நம் நாட்டின் இராணுவத்திற்காக, அதோடு கூட நமக்காக போராடுகிற போர் வீரர்களுக்காக நாம் செபிப்போம். அங்கே இருக்கிற மக்களுக்காகவும் செபிப்போம். Praise the Lord. Hallelujah. Good morning. இந்த நாளிலே நாம் நமது நாட்டின் சமாதானத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் எல்லா ஜனங்களுடைய சேமத்துக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 32:18 சொல்கிறது, என் ஜனம் சமாதான தாவரங்களில் குடியிருக்கும். ஆம், ஒரு நாட்டின் ஒரு குடும்பத்தின் சமாதானத்தை கெடுப்பது பிசாசின் வேலை. சமாதானம் எப்படி கெடுகிறது? அநீதியான கொலைகள், அநீதியான லஞ்சங்கள், அநீதியான போராட்டங்கள். இன்றைக்கு பாருங்கள், பெல்காமில் எத்தனை பேர் இன்னசென்ட்டான மக்கள் எவ்விதமாக அநீதியாய் கொலை செய்யப்பட்டார் அல்லவா? பெங்களூரில் ஒரு அம்மா கதறி சொல்லுகிறார்கள். அந்த அம்மானுடைய புருஷனும் அவர்களும் காஷ்மீருக்கு சுற்றுலா போன போது அவருடைய கணவரை கொண்டு போட்டார்கள். நமது நாட்டின் எல்லைகளை சுற்றியிருக்கிற நாடுகள் பதம் பார்த்து பிடிக்க வேண்டும், அது ஜனங்களை எல்லாம் இம்சிக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அவருடைய சற்பனையான யோசனைகளை கர்த்தர் நிச்சயமாய் அதம் பண்ணுவார். இந்த நாட்களில் நாம் ஒன்று சேர்ந்து எவ்விதமான மத துவேஷங்கள், எவ்விதமான கொள்கை வித்தியாசங்கள், எவ்விதமான கட்சிகளின் வித்தியாசங்கள் பாராமல் ஒரு மனதோடு தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 46 அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை முறித்து ஈட்டியையும் முறிக்கிறார். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவரை யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். கடைசி காலங்களில் ஜனங்கள் தங்கள் ஆயுதங்களை மண்வெட்டிகளாக மாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. பயங்கரமான உலகத்தில் நாம் இருக்கிறோம். அணுகுண்டுகள், பயங்கரமான ட்ரோன் போன்றவர்களை கொண்டு காரணமில்லாமல் அழிக்கிறார்கள். காரணம் சமாதானமாய் குடியிருக்கிற மீது காரணமில்லாத தாக்குதலை நாம் பார்க்கிறோம். இது மிக அநீதியான ஒரு காரியம். எனவே இப்படிப்பட்ட கொலை வெறியர்கள் மனம் திரும்ப வேண்டும், நாம் செபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தாங்கள் செய்கிற தவற்றை உணர்ந்து அவர்கள் திருந்தி வாழ வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தேவனால் தண்டிக்கப்படுவார்கள். நம் நாட்டின் இராணுவத்திற்காக, அதோடு கூட நமக்காக போராடுகிற போர் வீரர்களுக்காக நாம் செபிப்போம். அங்கே இருக்கிற மக்களுக்காக செபிப்போம். அணுகுண்டுகளுடைய சத்தங்கள் எங்கேயும் கேட்கிறது. பயங்கரமான அணுகுண்டுகளை ஒவ்வொரு நாடும் வைத்திருக்கிறது. ஆனால் தேவன் நமது நாட்டை பாதுகாப்பார். எங்கள் அன்பின் கர்த்தாவே, மனம் இறங்கும் அப்பா. காரணமில்லாத காயங்கள் தகப்பனே, இயற்கையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்னசென்ட்டாக காஷ்மீருக்கு சென்ற மக்கள் அப்பா தகப்பனே, காஷ்மீர் ஒரு நல்ல இயற்கை காட்சி நகரம். அதில் நீர் படைத்த மலைகள், ஆறுகள் மற்றும் எத்தனையோ காரியங்கள் அங்கே இருக்கிறதப்பா தகப்பனே. அந்த பர்டிகுலர் மாகாணத்தை ஏன் ஒவ்வொருவரும் அபகரிக்க விரும்புகிறார்கள்? அது நமது நாட்டை சார்ந்தது, நமது தேசத்தை சார்ந்தது. இப்படி இருக்க கர்த்தாவை அந்நிய தேசத்தார் அதை விரும்புறதுக்கு காரணம் என்ன தகப்பனே? அவருடைய எல்லா சற்பனையான யோசனைகளும் வாய்க்காமல் போக செய்யும். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, மிகவும் எதிர்பாராத முறையில் கொலையுண்ட நம்முடைய சகோதர குடும்பத்தை ஆறுதல் படுத்தும். சடுதியான ஆபத்து, எதிர்பாராத பயங்கரமான துர்ச்செய்தி. எத்தனை தாய்மார்கள் மனம் கசந்து அழுதிருப்பார்கள். அவருடைய கணவனை இழந்து, மகனை இழந்து எப்படி துடியாய் துடித்திருப்பார்கள். சற்றும் அவர்கள் நினைத்திராத வேளையில்
இப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் உள்ளே நுழைந்து நமது நாட்டை சீரழிக்க விரும்புகிறார்கள். தேவனை, நம் நாட்டில் இருக்கிற ஃப்ரீடம், நம் நாட்டில் இருக்கிற ஜனநாயகம் என்றும் அழியாதது. எனவே இதை அழிக்க நினைக்கிற எல்லா சக்திகளையும் முறியடித்தள்ளும். எல்லா சக்திகளும் அழிந்து போவதாக நமது நாட்டை பாதுகாக்கிற இராணுவ வீரர்கள், விமான பைலட்ஸ், நேவி மற்றும் எல்லா மந்திரிகள், கேப்டன், சார்ஜன்ஸ் எல்லாரையும் நீர் பாதுகாரும். அவளுக்கு தகுந்த ஞானத்தையும் சமயோச புத்தியும் கொடுத்தாலும் தகப்பனே, என்னதான் பெரிய பெரிய ஆயுதங்களை நாம் வைத்திருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. நீர் பாதுகாப்பை தாருமே சுவாமி. கடந்த நாட்களில் காரணமின்றி நம்முடைய பார்லிமெண்ட்டை தாக்கியிருக்கிறார்கள் மற்றும் ஒரு மத புண்ணிய ஸ்தலத்தையும் தாக்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் நீர் அறிவீரப்பா. இவருடைய எல்லா விதமான தந்திரங்களையும் நீர் அப்புறப்படுத்தும். இங்கே இப்படி அப்பா பாகிஸ்தான், அங்கே சைனா, இப்படி ஒவ்வொரு இடத்திலிருந்தும் வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் நீர் நீக்கி நம்முடைய ஜனங்கள் சமாதானத்தாவுடன் குடியிருக்க செய். அதோடு கர்த்தாவே, மனம் இறங்கி இங்கே உள்ளே இருக்கிற மக்களும் கர்த்தாவே, கொள்கை வெறிகள், மத வெறிகள் மற்றுமான பண வெறிகள், லஞ்ச வெறிகள், மாங்கி ஆஃப் தி அதர் திங்ஸ், இவற்றையெல்லாம் விட்டு தகப்பனை அன்புடையவர்களாய் மாறச் செய்யும். ஒரே தாயின் பிள்ளைகளாய் மாறச் செய்யும். அதன் மூலமாய் கர்த்தாவே, அநீதியான கொலைகள் நீக்கப்பட நீர் அனுக்கிரகம் செய்யும். மணிப்பூர், யூபி, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், இன்னும் பல இடங்களிலே கர்த்தாவே பயங்கரமான கொலைகள் நடைபெறுகிறது. ஜஸ்ட் பிகாஸ் அவள் ஜெபிப்பதினாலே, அல்லது அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே, அல்லது அவர்கள் மற்றவர்களை சார்ந்தபடினாலே. இதோ வாலிப தம்பிமார் மரக்கட்டை எடுத்து கொண்டு போய் கோயிலை அடிக்கிறது, தாய்மாரை கொலை செய்கிறது, பாலியல் பலாத்காரம் பண்ணுகிறது. இதெல்லாம் பயங்கரம் கர்த்தாவே. இது ஒரு நாட்டிற்கு வேதனை உருவாக்கும். தேவன் நீதியுள்ள நியாயத்தை மேலிருந்து அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எனவே இந்த அநீதியான கொலைகளையும், கொலை வெறிகளையும், பெருமையும், தான் என்கிற ஆணவத்தை அப்புறப்படுத்தும். எல்லா மக்களும் சுபிட்சமாய் வாழச் செய்யும். கொள்ளையடிக்கிறவள் எவ்வளோ பெரிய போஸ்ட் இருந்தாலும் மனம் திரும்பி அந்த கொள்ளையடித்த கோடிக்கணக்கான பணத்தை ஏழைகளுக்கு செலவழிக்க செய்யும். எத்தனையோ ஏழைகள் கிராமங்கள் செலவழிக்க செய்யுமே சப்பா. அதே போல் ரோட்டில் போகிற பெண்கள் மற்றுமான கர்த்தாவே, யாராக இருந்தாலும் சரி, அவளை கொள்ளிட வேண்டும், காம வெறியில் தாக்க வேண்டும் என்கிற எல்லா உணர்வையும் அப்புறப்படுத்தி, நம் நாட்டில் சட்டங்கள் கடுமையாக இருக்கிறது, நம் நாட்டிலே காவல்துறை இருக்கிறது, எல்லாவற்றையும் மீறி துணிச்சலாய் இவளை சேர மக்கள் கர்த்தாவே உம்மால் தண்டிக்கப்படுவார்கள், நித்தியமாய் தண்டிக்கப்படுவார்கள் உணர்வை தாரும். இதுதாமே மறுபடியுமாக இந்த யுத்தத்தை சீக்கிரம் முடிவு கொண்டு வரும். அந்த பாகிஸ்தானில் இருக்கிற எல்லா டெரரிஸ்டையும் ஒன்று மனம் திரும்பட்டும், சமாந்து வரட்டும், இல்லை என்றால் தங்களுடைய கிரிகளை விட்டு ஓயட்டும், இல்லை என்றால் கர்த்தாவே அவளை அழித்து போடும். தேவன் நல்லவர், அவர் நல்லவரப்பா. நாம் அநியாயமாய் எந்த நாட்டுக்கும் விரோதமாய் போகவில்லை. நம்முடைய பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதியும், நீதிபதிகளை ஆசீர்வதியும், அதிகாரிகளை ஆசீர்வதியும். மனசாட்சியின்படி நடக்கும்போது அவளை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.